வழியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. குருவும் பீடமும் செம்மையாய் கிறிஸ்து இயேசுவை திகழ்கின்றார். குருவும் பீடமும் செம்மையாய் கிறிஸ்து இயேசுவை திகழ்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்றே இன்றே விருந்தினை அளிக்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்றே இன்றே விருந்தினை அளிக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. கிறிஸ்தவ வாழ்வின் சிகரமாய் தேவன் கருணையை தருகின்றார். கிறிஸ்தவ வாழ்வின் சிகரமாய் தேவன் கருணையை தருகின்றார். உலகினை உய்விக்கும் ஊற்றாய் நமக்கு உண்மை உணவினை கொடுக்கின்றார். உலகினை உய்விக்கும் ஊற்றாய் நமக்கு உண்மை உணவினை கொடுக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உச்சமுமான நற்கருணை விருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் யோவான் அன்பிய இறை சமூகம் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு இறைவேண்டலின் உச்சம் நற்கருணை. நற்கருணை என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து திரு அவை பெற்றுள்ள பல சிறப்பான கொடைகளில் ஒன்று மட்டுமல்ல, அது ஓர் ஈடு இணையற்ற கொடையாகும். நற்கருணை என்பது அடிப்படையில் இயேசுவின் திரு உடல் மற்றும் திரு இரத்தம்
திருவுடலின் உறுப்புகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். இதை புனித பவுல் உடலின் உறுப்புகள் பவுலாயின் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கின்றார் என்பார். கிறிஸ்துவின் உறுப்புகளாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கின்ற ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் என்ற வேறுபாடுகளின்றி கிறிஸ்துவின் ஒன்றாய் இருக்க வேண்டும். நற்கருணை வழியாக இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் சுமந்து செல்வோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணையை உள்கொள்ளும் நாம் இயேசுவை இதயத்தில் சுமந்து வரி கிறிஸ்துவாக ஆள வேண்டும். நாம் புனித உடன்படிக்கையினை அடையாளமாகவும் மறு கிறிஸ்துவாக வாழ முயற்சி செய்வோம். நமது கண்கள் எப்போதும் நற்கருணை ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். நற்கருணையில் உள்ள கிறிஸ்துவின் உடனிருப்புதான் நம் வாழ்வை உளமாக்கும் என்பார் புனித பெர்னாந்து. எனவே நாம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நற்கருணை ஆண்டவர் உணர்த்தும் தியாகம், ஒன்றிப்பு, பேரன்பு ஆகியவற்றை நமதாக்கி இறையருளை நிறைவாக பெற அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதிசய மின்னல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே, தரையிறங்கி காட்சி கொடுத்த தன்னூத்து மின்னல் மாதா திருத்தலத்தின் 11ஆம் ஆண்டு பெருவிழாவில் இன்றைய நாளில் 8வது திருவிழாவை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். இறை வேண்டலின் உச்சம் நற்கருணை என்கிற மைய பொருளில் நற்கருணை பெருவிழாவை கொண்டாட தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி இறை வார்த்தையை நமக்கு மறையுறையாக வழங்க வந்திருக்கிற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபருமான அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களை இறைமக்கள் அனைவரின் பெயரால் வருக வருக என பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற யோவான் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகளுடைய கல்விஞான வளர்ச்சிக்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் ஜெபிப்போம். மேலும் வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு கூடி வந்திருக்கிற நம் அனைவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், நேர்ச்சைகள் அனைத்தையும் அதிசய மின்னல் மாதாவின் பரிந்துரையில் ஆண்டவருடைய திருப்பாதம் வைப்போம். நற்கருணை ஆண்டவர்தாமே நம் உள்ளங்களில் இல்லங்களில் ஆட்சி செய்யட்டும். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையான நம்முடைய பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடம் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிடம் உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமையும்
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அடிமைகளாய் இருந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் வாக்களித்த நாட்டிற்கே செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து எகிப்தில் தங்களது இறுதி இரவு பாஸ்கா உணவை உண்டு விடுதலையை நோக்கி நடக்கின்றார்கள் என்று கூறும் முதல் வாசகத்தை கேட்போம். திருவசனங்கள் 1 முதல் 3, தொடர்ந்து 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கு ஆரோனுக்கு பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆ
இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இறுதி இரவு உணவின் போது எதை தந்தாரோ அதையே நான் அவரிடம் இருந்து பெற்று உங்களுக்கு தருகிறேன். சாகும் வரை இதை நாம் அறிவிக்க வேண்டுமென்று கூறும் இவ்விரண்டாம் வாசகத்தை கேட்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனம் 23 முதல் 26 முடிய. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனம் 23 முதல் 26 முடிய. ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இதை உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை அவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 51 தொடங்கி 58 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 51 தொடங்கி 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்
நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தொழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, அதிசயமாக தரையிறங்கிய அதிசய மின்னல் மாதாவினுடைய 11வது ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே இந்த அன்னை செய்து கொண்டிருக்கிற அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். இந்த இடத்திலே வருகிற பக்தர்கள் நின்று ஜெபித்து இந்த அன்னையை ஏறெடுத்து பார்த்து, அடடா, இந்த அன்னையை நான் நினைத்த நாளிலிருந்து, இந்த அன்னை என்னுடைய வாழ்வில் வந்த நாளிலிருந்து எனக்கு நடந்திருக்கிற அதிசயம் என்ன, ஆச்சரியம் என்ன, என் வாழ்வில் நடந்த புதுமைகள் என்ன என்று ஒவ்வொருவரும் வியந்து வியந்து சாட்சியங்களாக இந்த பக்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுவர் முழுவதும் பத்தவில்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த இடத்திலே அதிசயங்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இங்கே வருகிறார்கள். அப்படிப்பட்ட அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்திருக்கிற, அற்புதம் நிறைந்திருக்கிற, எல்லா தளங்களிலும் புதுமைகளும் வாழ்வும் நலமும் பொங்கி பெருகுகிற இந்த பெருவிழாவின் உச்ச நாளில், 8வது திருநாளில் நற்கருணை நாதரை இந்த அன்னை மரியாள் இதோ தன்னிடம் வருகிற எல்லோரையும் பார்த்து கானா ஒரு திருமணத்திலே அந்த சீடர்களுக்கு சொன்னதுதான், அவர் சொல்கிறபடி செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது. இதோ இந்த திருமகன் இயேசு கிறிஸ்து, இந்த கடவுள் வாழ்வு தருகின்ற கடவுளாக, வாழ்வளிக்கின்ற கடவுளாக இந்த உலகத்திற்கு தந்தை கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே என் அன்பு குழந்தைகளே, இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள், உங்கள் வாழ்வு நிறைந்திருக்கும் என்று விவிலியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக ஒரு புதுமை செய்வதற்கு கரம் பிடித்து அழைத்து வந்து இயேசு கூட சொல்கிறார், அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லையே, ஏதோ எனக்கு இன்னும் சில நெருடல்கள், இந்த காலம் சூழல் சந்தர்ப்பம் எல்லாம் ஒன்று கூடி வர வேண்டும் இல்லையா? அப்படி பார்க்கிற பொழுது என் நேரம் இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு யோசித்து பாருங்க. ஒரு தாய், அதுதான் ஒன்றை வளர்த்தெடுக்கிறவர்களுடைய கடமை. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்வார், இதுதான் உன்னுடைய சரியான நேரம், இதோ செல், செய், வெற்றி பெறுவாய். போர்க்களத்திலே நிற்கின்ற அல்லது போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போட்டியில் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிற பொழுது வெளியில் நிற்கிற கோச் சில சமயத்தில் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறவர் குரல் கொடுப்பார், கமான் ஷூட். அவர் சொல்லுகிற நேரத்திலே அந்த மாணவனுக்கு தெரியும், அந்த விளையாட்டு வீரனுக்கு தெரியும், இதுதான் சரியான நேரம், வெளியில் இருக்கிற என்னுடைய வழிகாட்டி சொல்லிவிட்டார், ஷூட், அவ்வளோதான், அந்த இடத்திலே அந்த வெற்றி உண்டு. அன்பு குழந்தைகளே, அதே போல அன்னை மரியாள் இந்த இயேசு கிறிஸ்துவை அழைத்து வந்து இந்த கானாவூர் திருமணத்திலே, என் அன்பு குழந்தாய், இதோ உன் நேரம் வந்துவிட்டது, நீ தொடங்கு. பாருங்கள்,
ஆரம்பித்து வைத்தவர் அன்னை மரியாள். இயேசுவின் பயணம் வெற்றி பயணமாக. எனவே அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணத்தை ஆரம்பித்து வைத்த அன்னை மரியாள் அவரிடம் வந்த எல்லோருக்கும் சொன்னது, இவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இந்த தன்னுத்து திருத்தலத்திலும் இதோ இந்த அன்னை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற எல்லோருக்கும் தன்னுடைய திருமகனை அடையாளம் காட்டி, இந்த கிறிஸ்துதான், இந்த இயேசுதான் உன் வாழ்வின் நிறைவு என்று சொல்லி, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட பேரதிசயம் பேராச்சரியம் நிறைந்திருக்கிற இந்த அதிசயம் தன்னுத்திலே, அதிசய மின்னல் மாதாவின் தன்னுத்து இந்த நகரிலே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தலைப்பு குறிப்பாக நாம் பங்கு தந்தையை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பாப்பரசர் அவர்கள் கொடுத்த தயாரிப்பை முன்னிட்டு, யூபிலிக்கான தயாரிப்பை முன்னிட்டு ஜபம், எப்படிப்பட்ட ஜபமெல்லாம் வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தருகிற ஜபம், நம்முடைய வாழ்க்கையிலே வளமையும் செழுமையும் தருகிற ஜபம், நம்முடைய வாழ்க்கையிலே இருள் போக்குகின்ற ஜபம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதோ தீமை சார்ந்த கோளாறுகள் இருந்தால் அடித்து விரட்டுகிற, சாத்தானை மிரட்டி ஓட்டுகிற ஒரு ஜபம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜபத்தினால் நம்முடைய வாழ்வு உயர வேண்டும். அப்படிப்பட்ட ஜபத்தினால் நாம் வெற்றி வீரர்களாக கரம் விரித்து நிற்க வேண்டும், கரம் ஓங்கி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்கள், இதோ விவிலிய கதாபாத்திரங்கள், அன்னை மரியாள் என்று ஒவ்வொரு வகையான ஜபம், நம்முடைய குடும்பங்கள் எப்படி ஜபத்தால் ஆசீர்வதிக்கப்படும், தனி மனித வாழ்வு, சமூக வாழ்வு என்று சரியான முறையிலே திட்டமிட்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, ஆபிரகாமின் இறைவேண்டல். நம்ம என்ன செஞ்சால் போதும்? ஆபிரகாமை எடுத்து தொடக்க புத்தகத்தை கடகடன்னு வாசித்து அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார், என்ன வெற்றி பெற்றார், எந்த இக்கட்டிலெல்லாம் ஜெபம் அவருக்கு உதவி செய்தது, அந்த ஜெபம் கடவுளோடு எப்படி இருக்க செய்தது, எப்படி இந்த ஆதாம் ஆண்டவரை விட்டு ஓடி போனான், ஆனால் இதோ இந்த ஆபிரகாமோ ஆண்டவரை கடைசி வரை எப்படி பிடித்து கொண்டார், முடிந்தது. பிரசங்கம் ஈஸியாக ஓடிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவாய்க்கினர்களும் இறைவேண்டலும். எங்கேருந்து எடுத்துடலாம்? பைபிளை வாசிக்கணும், இறைவாய்க்கு புத்தகம் எடுக்கணும். ஒரு 5 இறைவாய்க்கினர் எடுத்து எப்படியெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். இதோ எலியா இறைவாய்க்கினர், எசையா இறைவாய்க்கினர், தானியேல் இறைவாய்க்கினர், எசேக்கியேல் இறைவாய்க்கினர், எசையா இறைவாய்க்கினர், எல்லாரையும் எடுத்தாச்சு. இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, திருப்பாடல்கள் 150 திருப்பாடல்களில் எங்கள் பகுதியெல்லாம் ஜபத்தை சொல்லுதோ, வெற்றியின் ஜபம், ஆறுதலின் ஜபம், நிறைவின் ஜபம், மகிழ்ச்சியின் ஜபம், எல்லாம் கடகடன்னு என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம். நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பேதுரு, இயேசுவினுடைய இறைவேண்டல் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துடலாம். புனிதர்களின் இறைவேண்டல் நம்ம எல்லாம் வந்து அந்தோனியார், சவேரியார், இஞ்ஞாசியார், செபஸ்தியார், அருளானந்தர்னு ஒரு 5 புனிதர்கள் எடுத்தால் முடிஞ்சிச்சு. உங்கள் குடும்பத்தில் இறைவேண்டல்னு சொன்னால் அதுவும் நான் சொல்லிடுவேன். எப்படி? 4 கவுன்சிலிங் கதையை சொல்லி ஜபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும் குடும்பம் அப்படின்னு. அன்னை மரியாளின் இறைவேண்டல், ஏதோ அன்னை மரியாள் ஜபிக்கிற பொழுது கபிரியேல் தூதர் வந்தார். கடைசியில் வான தூதர்கள், கடைசியில் நம்ம திருத்தூதர்கள் இயேசுவின் மரணத்திற்கு பிறகு கூட அலறுகிற பொழுது அன்னை மரியாள் உதவி செய்தார். இறைவேண்டலும் நற்கருணையும்னா, நற்கருணை எப்போ ஜெபம் பண்ணிச்சு? இறைவேண்டலும் நற்கருணையும்னு சொன்னா, நற்கருணை என்னைக்காவது ஜெபம் பண்ணிச்சா? நற்கருணையை வச்சு நீங்கள் என்ன ஜெபம் சொல்ல போகிறீங்க? அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் தான் கற்றுக் கொடுக்கணும், அவர் தானே நற்கருணை நாதரே. சமீபத்தில் ஒரு ஜெபம் எனக்குள்ள அடிக்கடி ஓடிக்கொண்டிருந்தது. அதையும் நான் இந்த நேரத்தில் ஆரம்பமாய் உங்களோடு பகிர்கிறேன். பிரியமானவர்களே, அந்த நற்கருணையை கரங்களில் வைத்துக்கொண்டு, உடைந்து உருகொடுக்கின்ற நற்கருணையே, இதோ உடைக்கப்பட்டதால் எங்கள் வாழ்வை உருவாக்குகின்ற இயேசுவை எங்களுக்குள் அடையாள முறையில் அல்ல, உண்மையின் வடிவில் ஆண்டவரை தருகிற பேறு பெற்ற நற்கருணையே, இதோ வூண்டிங் ஹீலர் என்று சொல்லப்படுகிற இயேசுவை தன்னையே காயப்படுத்தி கொண்டு, தன் உடலில் முள்முடியை சுமந்து, கரங்களிலும் காலிலும் ஆணியை பெற்று, விழாவிலே ஈட்டியின் காயங்களால் தன்னையே காயப்படுத்தி கொண்டு, எங்கள் காயங்களிலிருந்து எங்கள் வாழ்வின் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் இதோ தாங்கிக் கொள்ளுகின்ற, தான் உடைந்து தான் புண்ணாகி எங்கள் காயங்களையெல்லாம் ஆற்றுகின்ற ஆண்டவரை தருகின்ற நற்கருணையே. சோர்ந்து கிடக்கிற பொழுது எலியா ஒரு அப்பத்துண்டை உண்டுவிட்டு 40 இரவு 40 பகல் நடந்தது போல என் வாழ்வின் இலக்கை போய் சேர்வதற்கு எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் தருகின்ற இயேசு கொடுத்த நற்கருணையே.
நான் உன்னை உட்கொள்ளுகிறேன், என்னுள் இருக்கிற இருள் அலகுவதாக, என்னுள் இருக்கிற பாவக்கரைகள் ஓடுவதாக, என்னை சுற்றி இருக்கின்ற இல்லாமை விலகி தீர்ப்பதாக, அருளும் ஆசீரும் தருகிற பெற்று தருகிற திவ்ய நற்கருணையே என்னுள் வெளிச்சமாய், இயேசு சொன்னது போல் 10 கன்னியர்களில் 5 பேர் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததே, அதுபோல் நீ எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற விளக்காய், என்னுடைய காலடிக்கு விளக்காய், நான் செல்லும் பாதையிலெல்லாம் இந்த திவ்ய நற்கருணையே, இயேசுவின் திருவுடலே எனக்கு வாழ்வு தருகிற ஆற்றலையும் சக்தியையும் வெளிச்சத்தையும் தந்து வழிநடத்தும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை கடந்த நாட்களிலே ஜெபிக்கின்ற ஒரு ஆசீர் ஆண்டவர் தருகிறார். நீங்களும் கூட இந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டும் நற்கருணையை மனதிலே வைத்துக்கொண்டு நற்கருணை வாங்குகிற பொழுது அழகாக ஜெபிக்கலாம். பிரசங்கத்தை முடிச்சிட முடியுமா? அதுவும் திருவிழா நேரம், 8ஆம் திருவிழா நேரம், பல ஊர்களில் இருந்து பல இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், நற்கருணை போகணும். நற்கருணையும் இறைவேண்டலும். அப்போ அந்தோணி வேகப்பன் ஃபாதர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இதை தான் கேட்டேன், ஐயோ நற்கருணையும் இறைவேண்டலும்னு சொல்லியிருக்க, இந்த நற்கருணை அது எப்படி ஜெபிக்கும்? அல்லது அதை பெறுகிறவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால், இயேசுகிட்ட கேட்டாங்கல்ல, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது கடகடன் ஒரு ஜெபத்தை சொன்னார். அதுபோல் 5 நிமிடத்தில் முடிந்து விட முடியுமா? அப்படி என்றால் என்ன? தந்தை அவர்கள் அதை இன்றைக்கு ரொம்ப அழகாக அந்த ஒரு வார்த்தை கொடுத்ததால் அது நமக்குள்ளே பல பல கற்பனைகளை, சிந்தனைகளை தூண்டுகிறது. பிரியமானவர்களே, ஜெபத்தின் உச்சம், கிளைமாக்ஸ் நற்கருணை. அது என்ன கிளைமாக்ஸ்? அது என்ன உச்சம்? ஒரு மரம் நடப்படுவது அதன் உச்சமாகிய கனியை பெற்றுக்கொள்வதற்காக, ஒரு செடி பராமரிக்கப்படுவது அதன் உச்சமாகிய பூவை பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே இந்த நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய உச்சம். இந்த நற்கருணை என்பது புனிதர்களுடைய உச்சம். இந்த நற்கருணை என்பது விடுதலை வாழ்வினுடைய உச்சம். இந்த நற்கருணை என்பது ஒட்டுமொத்த விவிலியத்தினுடைய உச்சம். இந்த நற்கருணை என்பது நாம் வாழும் வாழ்வின் அர்த்தத்தின் உச்சம். இந்த நற்கருணை என்பது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அனைத்தின் உச்சம், கிளைமாக்ஸ் இந்த நற்கருணை தான். அது எப்படி நாம் அவ்வளவு தைரியமாக துணிச்சலாக சொல்ல முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார், நம்மை மீட்பார். எப்படி மீட்பார்? சிலுவையினால் மீட்பார். இயேசு என்ன சொல்லுகிறார்? எவன் ஒருவன் தன்னலம் மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறானோ அவனே என்னுடையவன் என கருதப்படுவன். அப்படி சுமக்காதவன் என்னுடையவன் என்று கருதப்பட தகுதியற்றவன். சரி, அப்போ சிலுவை தான உச்சம்? பிரியமானவர்களே, அந்த சிலுவைதான் உச்சம்னா நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இயேசுநாதர் இல்லாத சிலுவைக்கு பவர் உண்டா? இயேசுவின் இந்த திருவுடல், இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த சிலுவை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எனவே இந்த சிலுவைக்கும் உலகத்தில் இருக்கிற ஏனைய சிலுவைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவோடு கூட 2 கல்வர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ வெறும் சிலுவைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. எந்த சிலுவை? மீட்பின் சின்னம், இயேசுவை சுமந்து நிற்கிற சிலுவை. அப்ப இந்த இயேசுவை சுமந்து நிற்கிற சிலுவையில் என்ன ஸ்பெஷல்? சிலுவை எல்லாருக்கும் இருக்கிறது, அதில் இருக்கின்ற திருவுடல். அந்த திருவுடலைத்தான் நற்கருணையிலே உணவாக, மருந்தாக, விருந்தாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இந்த நற்கருணை தான் சிலுவையின் அடையாளம், சிலுவையின் வெளிப்பாடு, விடுதலை பயணத்தின், விடுதலை சின்னத்தின், விடுதலை வாழ்வின், மீட்பின் வாழ்வின் எல்லாம் உச்சம் இந்த நற்கருணை தான். அது சரி, அது எப்படி ஜெபமாகும்? நற்கருணையின் பெருமையெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஈக்குரிஸ்ட்னு நீங்கள் இப்போ பிரசங்கம் வைக்கிறீங்க. நற்கருணை முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நற்கருணை சிறந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதா? நற்கருணை உச்சம். எதன் உச்சம்? ஜபத்தின் உச்சம். நீங்கள் அதை நியாயப்படுத்துங்க சாமி. நற்கருணை எப்படி ஜபத்தின்? அப்போ ஏவிட்ட அந்தோனியாவப்பட்ட பேசும்போது இதெல்லாம் நாங்கள் கலந்து பேசின உடனே அவர், என்ன மாப்பிள்ளை நீ சொன்னதே சொல்லுது, இது எப்படித்தான் கதைக்கு வரும், அப்போ இது என்னதான் சொல்கிறது? பிரியமானவர்களே, எனக்கு அதன் மையம் எப்படியும் தொட்டுவிட வேண்டும். ஏனெனில் ஜபத்தை எப்படி நற்கருணையோடு இணைப்பீர்கள்?
பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் பெரிய போராட்டம் தான். போராட்டத்திற்கு விடை கிடைத்தது. ஒருவர் வந்தார். சாமி கொஞ்ச நேரம் பேசலாமா? அவர் கடந்த வாரங்களிலே நம்முடைய ஆலயத்திற்கு, சுரண்டை ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறவர். செவ்வாய்க்கிழமை வருவார். நான் அவரை பார்ப்பதுண்டு. ஜெபிக்க சொல்லுவார், ஜெபித்து கொள்ளுகிறேன். உட்காருங்க பேசுவோம், என்ன விவரம் அப்படின்ன உடனே, ஒரு விவரம் சொல்லணும் சாமி. சும்மா சொல்லுங்கள், எதுவும் ஜெபம் பண்ணணுமா? இல்லை, நான் ஒரு காரியம் பண்ணேன், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். ஃபாதர், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆயிடுச்சு சாமி. இந்த 13 வருஷத்தில் நான் பெரிய குறைபாடுன்னு இல்லை, நல்லா இருக்கிறேன். நான் தொழில் பார்க்குறேன், என்னுடைய மனைவி வீட்டை பார்த்து கொள்ளுகிறார்கள். எங்களுக்குள் பெரிய சண்டை சச்சரவு இல்லை. எங்களுக்கு இந்த 4 குழந்தைகள், கடவுள் கொடுத்த செல்வம், எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு உறுத்தல், ஒரு கவலை, சில சமயம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒட்டாத ஒரு தன்மை வரும். சரி, என்ன விவரம், எதனால்? இல்லை சாமி, நானும் அதை பலமுறை யோசித்து பார்ப்பேன். நமக்கு என்ன குறைச்ச? நல்ல மனைவி, பண்பான மனைவி, நல்ல குழந்தைகள், படிப்பு, கீழ்ப்படிதல் உள்ள குழந்தைகள், எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே தன்னை அறியாத ஒரு வெறுமை வந்து ஏன் உட்காருகிறது? பொருளாதார சிக்கல் இல்லை, குடும்ப சிக்கல் இல்லை, சமூகத்திலும் நல்ல பெயர், நல்ல மதிப்பு, நம்மளால் முடிஞ்சதை கோயிலுக்கு சொல்கிறோம், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சாமி. ஆனாலும் ஒரு சிக்கல் உண்டு. வேறு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாமல் தான் சாமி இருந்தது. நானே குழம்பிக்கிட்டே தான் இருப்பேன் சில சமயம். பிறகு நான் மறந்துடுவேன். வாழ்க்கை வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது இங்கே இந்த 13 வாரம் வர சொன்னீங்க. நானும் வந்து அப்படியே அப்பப்போ ஜெபித்து கொண்டிருந்தேன். ஃபாதர், இவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ தான் கதைக்கு வரார், பில்டப் குறித்து. என்ன விவரம் அப்படின்னா, அதாவது திருமணம் முடித்து அந்த முதல் வருடம், என் குழந்தை பிறந்த அந்த முதல் குழந்தை பிறந்த அந்த முதல் வருடத்தில், இவன் 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறார். எனக்கும் என்னுடைய மனைவியின் குடும்பத்தாருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவது போல் ஒரு காரியம் நடந்து விட்டது. நான் கொஞ்சம் பிடிவாதமான ஆள்னு வச்சுக்கோங்க சாமி. அதனால் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, இனிமேல் நான் அந்த வீட்டிற்கு போவதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். என் மனைவி ரொம்ப அப்ராணி சாமி. அதனால் அந்த பெண்ணு கொஞ்சம் சொல்லி பார்த்தா, நான் சொன்னேன், இங்கே பாரு, எனக்கு பிடிக்கலை, இந்த சம்பவம் நடந்தது சரியில்லை, அதனால் இனிமேல் நான் ஒரு நாளும் அங்கே வரப்போவதில்லை, நீ வேணால் பிள்ளைங்களை கூட்டு வா. பாருங்க சாமி, என் மனைவி எவ்வளவு அன்பான மனைவினா, நீயே வரலன்னா நான் எப்படி போவேன், சும்மா கடை அப்படின்ட்டா. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ளே அதை பற்றி வாக்குவாதம் கிடையாது. என் மனைவி ஒரு நாள் என்கிட்ட சொன்னதில்லை, எந்த சம்பவம் நடந்ததில்லை. சரி, என்னாச்சு இப்போ? அந்த கதையை ஏன் இங்கே கொண்டு வரீங்க? ஃபாதர், திடீர்னு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு நம்ம வந்து நல்லா இருக்கோம், எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு சம்பவம் நடந்து போச்சு, கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேன், இதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு தோணுச்சு சாமி. தோணின உடனே நான் என் மனைவியை போய், நீ வா, உங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டேன் சாமி. ஏன் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை எதுவும் அப்படின்னு, ஏன்னா சம்மந்தமே இல்லாத டாபிக் ஆரம்பித்தா பயம் வருமா வராதா? என்ன வரும், என்ன யாது அப்படின்னு. இல்லை நீ வா, 2 நாள் லீவு தானே, போயிட்டு வருவோம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படின்னு 4 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நான் காரில் போய் அங்கே போனால் அவங்களுக்கு என்ன யாதுன்னு தெரியல. நான் ஒன்றுமே சொல்லலை, அவங்க அதை எதுவும் பெருசு பண்ணலை, எல்லோரும் இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். 2 நாள் சாமி, அப்படி ஒரு நிறைவு. சரி, இந்த கதையை எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்லி குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டீங்க, இப்போ சந்தோஷமாயிடுது, அதனால் அந்த வெறுமை போயிடுச்சா? ஏறக்குறைய சாமி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள தன்னையறியான ஒரு ஆனந்தம், ஒரு கொண்டாட்டம், ஏதோ ஒன்று கிடைச்சிட்ட மாதிரி ஒரு உற்சாகம். ஃபாதர், நான் அவங்ககிட்ட சொல்கிறேனேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்க ஃபாதர். நான் வந்து என் மனைவியை கொண்டாந்து கோயிலில் விட்டுட்டு போயிடுவேன். ஊரில் அதுதான் வழக்கமாக நடக்கும். இப்போ நீங்கள் 13 வாரம் வந்து இந்த தீர்த்தம் வாங்கணும், இதை வாங்கினீங்களா, முழு பூசைக்கு உட்கார வேண்டிய சூழல் வந்துதா? இப்போ தான் ஃபாதர் நான் நற்கரணை வாங்கினேன். இத்தனை வருஷமாக கோயிலுக்கு ரெகுலராக வந்துடுவேன், ஊரில் நல்ல பேர், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க, வருவாங்க. எங்கேயாவது வெளியில் நிற்பேன், என் மனைவியை விட்டோமா, ஒரு டீயை குடிச்சோமா, அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கும், என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துட்டு அவாட்டு கோயிலுக்குள்ள போயிடுவா. இந்த பிள்ளைகளை வெளியில் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பானா. அது பிறகு மூத்தது பூசை தூக்கி போச்சு, அப்படி இப்படிமா இருந்தது, இந்த வேலுவை அப்படி இப்படிமா படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நான் வெளியிலே நின்று பழகினா அப்படியே போச்சு. எனக்கு அந்த 5ஆவது வாரத்தில் இந்த நற்கருணையை கையில் வாங்கும்போது தான், ச்சே
இதை வாங்குறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பிரியமானவர்களே, எந்த கவுன்சிலிங்கும் வேலை செஞ்சிருக்காது, அந்த ஆள்கிட்ட எதுவும் எடுபடாது, மனைவியின் பேச்சே எடுபடலையே. நீங்கள் சாமியார் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாலோ அல்லது கவுன்சிலிங் கொடுக்குறேங்கிற பேரில் அவனை உட்கார்ந்து இப்படியே தண்ணியை தெளித்தாலோ அந்த ஆள் டென்ஷன் ஆகுவதுக்கும் கோவப்படுவதுக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுக்கு இதனால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, வருஷம் எத்தனை ஆயிடுச்சு, இதுதான் காரணமான கூட தெரியல நமக்கு. ஆனால் அவரே ரியலைஸ் பண்ணி அவரே இந்த நற்கருணை வாங்குகிற நேரத்தில் ஒரு வெளிச்சமாக உள்ளுக்குள்ளே உணர்ந்து, அடடா ஷே நம்ம எவ்வளவு கேணையனாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்திடணும் அப்படின்னு பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம மண்டையை போட்டு உருட்டுனா ஆண்டவர் ஒரு விடையை கொண்டாந்து வச்சுக்காரு பாருங்க. நற்கருணை, நற்கருணை. அதாவது இந்த நற்கருணை என்பது ஏன் எல்லா ஜபங்களின் உச்சம் என்றால், பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் நன்றியின் ஜபம் எப்படி சொல்லணும்னு தெரியும். நன்றியின் ஜபம் எப்படி சொல்லணும்? ஆண்டவரே என்னைய உயிரோடு வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஐயா, குறைஞ்சபட்சம். ஆண்டவரே இந்த நாளில் அங்கே கூட்டு வந்ததுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே ஒரு வீட்டை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா, ஒரு பால்காய் பண்ணைக்கு. ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் ஒரு நகை வாங்க ஆசீர்வாதம் தந்தீங்களே நன்றி ஐயா. இதை சொல்கிறதுக்கு பெரிய வித்தை கற்றுக்கிட்டு வரணுமா? இது ஒரு நன்றியின் ஜபம். ஆனால் நாம் எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்கிறோமா? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நன்றியப்பா, நல்ல வேலை, இந்த நாள் நல்லா சந்தோஷமாக போச்சு, இல்லைனா ஒரு பிரச்சனை தீர்ந்தது, இல்லைனா புதுசாக ஒரு காரியம் இன்னைக்கு நடந்தது, ஆண்டவரே இவ்வளோ நேரத்தில் நல்ல உடம்பு சுகத்தை தந்திருக்கிறீங்களே நன்றியப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க படுக்கிறதுக்கு முன்னால் நன்றி ஜபம்? இரவு 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 அந்த நாளை முழுவதும் சொல்லி கை தூக்குங்க, கை இருக்கு, ஏ அப்பா கொளுத்துட்டியல, காட் பிளஸ் யூ, நன்று நன்று நன்று. பிரியமானவர்களே, இது நன்றியின் ஜபம் டெய்லி சொல்லணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். காலையில் அதுபோல் எழுந்த உடனே, ராத்திரி நேரம் முழிச்சிருக்கவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு நீளம் என்ன கொடுமனு. நல்ல தூக்கம் வர ஆட்களுக்கு ராத்திரி நேரம் எவ்வளவுன்னு தெரியாது. யாராவது தூக்கம் வராத ஆள் இருந்தா லேசா போய் இந்த ராத்திரி நேரம்னு சொல்றாங்களே அதுல ரொம்ப கஷ்டமாம முழிச்சிருக்குதுன்னு கேட்டு பாருங்க. தூக்கம் வராத ஆட்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருங்கிற அளவுக்குலாம் பிரச்சனை உள்ள ஆட்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கு, நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே ராத்திரி நேரத்தில் இவ்வளவு பெரிய தூக்கத்தை கொடுத்தீரே நன்றி ஐயா. ஸோ நன்றி ஜபம் இயல்பா வந்துடும். வேண்டுதலின் ஜபம் எப்படி வந்துடும்? சின்ன வேண்டுதல், பரீட்சைக்கு போறையா பார்த்து ஞாபகமாக இருக்கட்டுயா, முடிஞ்சிச்சு. ஆண்டவரே ஒரு கடன் கேட்டு போகிறேன், மூஞ்ச முறிக்காமல் அந்த ஆள் எனக்கு கொடுத்துட்டாமனா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆண்டவரே நான் மாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். வேலைக்கு போகிறோம், சின்ன சின்ன காரியங்கள், எந்த காரியம் நடந்தாலும் வேண்டுதலின் ஜபம். இந்த வேண்டுதலின் ஜபம் நமக்கு யாருக்குமே குறை இருக்காது. அதையும் நிறைய பேர் செய்யாமல் ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, பரீட்சை எழுதிடுவானா எழுதிக்கிட மாட்டானா, இந்த காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தானே பதறிக்கிட்டு போகிற ஆட்கள் இருக்காங்க. அதை அடுத்த ஆனால் நிறைய பேர் வேண்டுதலின் ஜபத்தில் நம்ம நிறைய மார்க் எடுத்துருவோம். இப்போ கை தூக்கி சொன்னால் எல்லாரும் தூக்கிடுவோம், ஏன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம வேண்டுதலை வைத்துக்கிறோம். அதே போல் ஆறுதலின் ஜபம். ஒரு சில மனிதர்கள் ஆறுதலின் ஜபத்திற்குள் அழகாக இறங்கி விடுவார்கள். எப்படி? யார்கிட்ட போய் நான் கையேந்தி நிற்க முடியும்? இந்த மனப்புண்ணுக்கு யார் மருந்து போட முடியும்? சில சமயம் தனியாக இந்த ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கோயிலில் உட்கார்ந்துருப்பாங்க. நற்கருணையை பார்த்து அப்படியே கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டில் அண்ணா போய் அழுதால, ஏலிங்கிற குருவானவர் ஏமா என்ன அப்படின்னு கேட்டார்ல, அதுபோல் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். உட்கார்ந்துட்டே இருந்துட்டு அவங்க முடிச்சு வரும்போது எதுவும் ஜெபம் பண்ணணுமா உங்களுக்காக? இல்லை ஃபாதர், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் இறக்கிட்டேன், நல்லா இருக்கேன் ஃபாதர். நம்மகிட்ட சொல்ல வேண்டிய தேவையே அவங்களுக்கு கிடையாது. ஆறுதல் கிடைச்சிரும். உட்கார்ந்து அழுத மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஒரு ஆறுதல் தேடி வந்தேன், ஆண்டவர் அன்பாக கொடுத்தாரு, அவரை பார்த்துக்கிட்டு கோயிலில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் போதும், எனக்குள்ள என்னெல்லாமோ ஓடிச்சு, சர்க்கொலை பண்ணிக்கிறாங்கள அளவுக்கு எனக்குள்ள ஒரு வகையான ஒரு கஷ்டம் இருந்தது, ஆனால் அங்கே வந்துட்டு போனேன், நான் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு எனக்குள்ள தைரியம். இப்படி ஜபங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. பிரியமானவர்களே, திருப்பலி, இந்த நற்கருணை என்பது திருப்பலியின் உச்சம். திருப்பலியில் தான் நற்கருணையை நாம் கொண்டு வருகிறோம். அப்ப இந்த உச்சத்தில் இருக்கின்ற இந்த நற்கருணை இந்த திருப்பலிக்குள் வந்து விடுகிறது. திருப்பலி என்பது வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜபம். வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜபம். யாருக்காக? எல்லோருக்காக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இது ரொம்ப ஒரு நிறைவின் காரியம். எனவே திருப்பலியில் கலந்து கொள்ளுதல் என்பது
திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை வாங்குதல் என்பது போதும். நீங்க திருப்பலி பார்த்து நற்கருணை வாங்கியாச்சுன்னா உங்களுடைய எல்லா ஜபமும் உள்ளே வந்து விடுகிறது. எப்படி பாருங்க, நற்கருணை வாங்கின உடனே நன்றி மண்டாட்டு ஜபிப்போமாக, நன்றி சொல்லியாச்சா? விண்ணப்பம் நமக்காக மட்டுமல்ல, பரிந்துரை ஜபம் என்று ஒன்று உண்டு, ஒப்பு கொடுக்கின்ற ஜபம் என்று ஒன்று உண்டு. இதெல்லாமே தனித்தனி ஜபங்கள். சில ஆட்களை நம்ம அப்படி சொல்லுவோம், என்னால் என்னுமே பண்ண முடியல, இயலாமையில் இருக்கிறேன், ஹெல்ப்லெஸ்னஸ் என்று சொல்வார்கள். அப்படி உதவியற்று வெறுமையாய் என்னாலும் இயலவில்லை என்று உணர்கிறவர்களை நம்ம சொல்றது, நீ ஒப்பு கொடுத்துக்கிட்டே இரு. நீ ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உனக்குள் வலுவேற்றுவார். இந்த நற்கருணையில் காணிக்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குருவானவர் காணிக்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல விசுவாசிகள் மன்றாட்டு, பிறருக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக, பிறருக்காக ஜெபிக்கின்ற ஜெபம், எல்லா ஜெபங்களும் உள்ளே வருகிறது. எனவே திருப்பலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மட் ஆஃப் அ பிரேயர், பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறார்கள். எப்படி? சரியான அளவில் கலந்து செய்யப்பட்டு அருமையாய் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜெபம் திருப்பலி என்பது. பிரியமானவர்களே, ஒரு நபரை சொன்னோம்ல, அவர் எனக்கு இதோட முடிச்சிருந்தா, அவர் இந்த பூசையை மட்டும் சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு காணும் சொல்றதுக்கு வந்திருக்காது. அப்போ நான் அவர்கிட்ட அடுத்து கேட்டேன், ரொம்ப வருஷமாக ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு, அதனால் இப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நான் உங்களை உண்மையிலேயே பாராட்டணும், வாழ்த்தணும். இது குறித்து நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணுமா? ஏன்னா எனக்கு அந்த சம்பவம் பிரசங்கத்துக்கு பாயிண்ட்டு ஆண்டவர் கொடுத்து விடுதாரு. டேய், ரொம்ப கவலைப்படாத, திருப்பலி அந்த நற்கருணையை பற்றி பேசுவதற்கு இதை தவிர வேறு யாரும் உனக்கு இன்றைக்கு உயிருள்ள சாட்சியாய் நிற்க முடியாதுன்னு அவர் சொன்னார். ஃபாதர், இன்னொன்று சொல்லணும் ஃபாதர், அதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன், நீங்கள் தயவுசெய்து இதை பல இடத்துல வலியுறுத்துங்க ஃபாதர் அப்படின்னார். என்னையா விவரம் அப்படின்னு. ஃபாதர், புளியம்பட்டிக்கு போனேன் ஃபாதர். என்ன விவரமாக போனீங்க? இல்லை, இங்கே வார உங்கள்கிட்ட நான் அடிக்கடி பேசுகிறேன், நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ஆள், இந்த விவரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. எப்போ என்னுடைய மனைவியை நீ வா உங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற தைரியம் எனக்கு வந்ததுன்னா, என் வாய் வந்ததுன்னா சொல்லலாம் அப்படின்னு எனக்குள்ள எழும்பிச்சு அப்படின்னா, ஏன்னா அவர் சொன்னது தான் 5வது வாரத்தில் நற்கருணை வாங்கும்போது இது தட்டுது. உடனே அவரால் அதை செயல்படுத்த முடியல. அதான் சொல்கிறாரு, புளியம்பட்டி போனேன். சரி, புளியம்பட்டியில் போய் என்னையா பண்ணீங்க? ஃபாதர், நல்ல பாவ சங்கீதம் ஒன்று பண்ணேன் ஃபாதர். அவர் ஃபாதர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தவர், பரவாயில்ல இது இப்படி அப்படின்னு சின்ன சின்ன ஐடியா கொடுத்தாரு. நான் சொன்னேன், இல்லை சாமி, என் பாவத்தினுடைய அருமை தெரியாமல் நீங்கள் பேசுறிய சாமி, எனக்கு இது பெரிய பாவம் சாமின்னு நான் சொன்னதே சொன்னேன், எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல. பிறகு குருவானவர் உட்கார்ந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் விவிலியத்திலிருந்து பல விளக்கங்களையும் பல கதாபாத்திரங்களையும் சொன்னார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்ட உடனே, ஃபாதர் வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவியை பார்த்து நீ வா போவோம்னு நான் அன்னைக்கு தான் சொன்னேன் ஃபாதர். அப்போ சொல்லித்தராரு பாருங்க, என்ன சொல்லித்தராருன்னு அந்த ஆளு, ஃபாதர் பூசைங்கிறது பூசை மட்டும் கிடையாது ஃபாதர், பாவ சங்கீதனம் பண்ணிட்டு பூசை பார்த்தா தான் நமக்கு அதை செய்கிறதற்கான ஆற்றலும் வலிமையும் கிடைக்கும் ஃபாதர். ஒரு கன்ஃபர்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பாவ சங்கீதனம் என்பது திருப்பலியினுடைய ஒரு பகுதி. நற்கருணை வாங்குவதன் ஆரம்ப புள்ளி பூசை எப்போ ஆரம்பிக்குன்னு கேட்டா வருகை பாடலோடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறாரு. திருப்பலி எப்போ ஆரம்பிக்கிறது? நீங்கள் எப்போது இந்த திருப்பலிக்காக எப்போது பாவ சங்கீதன தொட்டியில் போய் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன் சாமி நான் பாவியாய் நிற்கிறேன், என் பாவங்களுக்கு பரிகாரம் உண்டா, என் பாவத்திற்கு மீட்பு உண்டா, என்னுடைய குறைக்கு வழி உண்டா, என்னுடைய வேதனைக்கு இதோ மருந்து உண்டா என்று பாவ சங்கீதன தொட்டியிலே போய் நான் எப்போது முழந்தால் படியிட்டு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று ஆரம்பிக்கிறேனோ, நீங்க 4 நாள் கழிச்சு வந்து பூசை பார்த்தாலும் சரி பாவ சங்கீதம் பண்ணிட்டு அந்த 4 நாளும் நீங்க பிரேயர்ல இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க.
பிரியமானவர்களே, இந்த தலைப்பு அதனால தான் நான் இவ்வளவு காணும் வியந்து, அல்லது என்னடா இது, நம்ம ஒரு காரியத்தை தேடினா ஆண்டவர் தேடுங்கள் கிடைக்கும்னு சொன்னார். இப்படி ஒரு தேடலுக்கு இப்படி ஒரு விடையா, இப்படி ஒரு பதிலா? பிரியமானவர்களே, எனவே இந்த பாவ மன்னிப்பு, பாவம் பண்ண உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, நான் என்ன கொலையா பண்ணேன், யார் செயினையாவது அத்துக்கிட்டா ஓடிட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன்? குறை அனைத்தும், இறை உறவில் இல்லாத அனைத்தும், இறைவனை விட்டு நம்மை பிரித்து விட செய்கின்ற ஆதாம் பாவம் பண்ணான்ல, நம்முடைய முதல் தகப்பன், ஆதி தகப்பன். முதல் மனிதன் பாவம் செய்த உடனே விண்ணகத்தை விட்டு ஓடிட்டானா? மோட்சத்தில் தான் இருந்தான். கடவுள் எப்போ பார்த்தாலும் வந்துடை அப்படின்னு சொல்ல முன்ன இவனே ஓடி வருவான். எப்படி? வெளியில் போயிட்டு அம்மாவோ அப்பாவோ வெளியில் போயிட்டு வந்தா இந்த பிள்ளைங்க ஓடியாரும்ல, ஏ அப்படின்னு கெட்டி பிடிக்கும்ல, அதுபோல ஆதாம் செய்வான். ஆனால் அவன் ஒரு காரியம் செய்தான். அந்த காரியம் அவனை வெட்கப்படுத்தியது. அந்த காரியம் அவனை தலை குனிந்து நிற்க செய்தது. அந்த காரியம் அவனுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பை, ஒரு இருட்டை விதைத்தது. ஆகவே கடவுள் வருகிறார். வந்து கடவுள் கேட்கிறாரு, ஏய் வேர் ஆர் யூ பாய், எங்கடா போன, ஆளை காணோம். அப்போ ஆதாம் சொல்றான், ஆண்டவரே உங்க குரல் என் காதல கேட்டது, நீங்க கூப்பிடும் தூரத்தில் வந்துட்டீங்களா, நீங்க வந்த உடனே என்னால் உங்களை ஏறெடுத்து பார்க்க முடியல. ஏன்னா நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன், எனக்குள்ள அது வெட்கத்தை தந்தது, நான் அசிங்கமாக இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்த ஆதாம் அப்பத்தான் முதல் முறையாக தன்னை ஒரு வெட்கத்தின் பிராணியாக, அருவருப்பின் உயிராக, சி நீலாம் மனுஷனாயா அப்படின்னு தன்னைத்தானே அவன் உணர்ந்த நேரம். அதுதான் அவனை மோட்சத்திலிருந்து வெளியே விரட்டியதே தவிர ஆண்டவர் அல்ல. ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து அவன் ஒரு பாவ சங்கீதனம் செய்திருந்தால், ஆண்டவரே நான் அறியாமல் செய்து விட்டேன், பிழை செய்து விட்டேன், நான் பாவியாய் உமது பாதத்தில் நிற்கிறேன், என்னை மன்னித்து விடும் என்று ஓடி வந்து விழுந்திருந்தால், அதைத்தான் இயேசுநாதர் சொல்றார் ஊதாரி மைந்தன் கதையில. அந்த ஊதாரி மைந்தன் போயிட்டான், நான் எப்படியும் வாழ்ந்துருவேன் நினைச்சு கடைசியில வந்து தந்தையின் பாதத்தில் விழுந்து, தந்தையே உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடையவன் என்று நான் சொல்ல முடியாது, என்னைய வேலையாளா வச்சுக்க, அடிமையா வச்சுக்க, ஆனா உன் நிழல்ல எனக்கு கொஞ்சம் போல இடம் விடுவோம், வீட்டில் உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவுதான். வேற்றிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய ஆலய முற்றத்தில் ஒரே ஒரு நாள் வந்து தலை சாய்த்தால், நிறைய பேர் வருவாங்க கோயிலுக்கு. இங்கேயும் கூட நீங்கள் சில சமயம் நம்ம இடைப்பட்ட நாளில் வந்தோம்னா இந்த மண்டபத்தில் அதுவாட்டில் ஆள் படுத்திருக்கோம். வீட்டில் தூங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இல்லை, ஆண்டவரின் முற்றத்தில் ஒரு நாள் வந்து சும்மா அப்படியே கிடந்தா அது தருகிற ஆற்றல், அது தருகிற வலிமை, அது தருகிற வல்லமை, அது தருகிற ஆறுதல், அது தருகிற சந்தோஷம் மிக பெரிது. எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஊதாரி மைந்தன் கதையை, ஆறுதலின் கதையை ஆண்டவர் சொல்லி வைத்தது சும்மா கிடையாது. இந்த ஆதாம் அதை செய்யவில்லை. இந்த ஆதாம் கடைசி வரைக்கும் ஆண்டவனே தெரியாமலா பண்ணிட்டேன். அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா, இந்த எனக்கு என்ன தெரியும், நீ கொடுத்த பொம்பளையே கேளு, அவளை போய் கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீ பாம்பை படைச்ச பாம்புட்ட போய் கேளு. பிரியமானவர்களே, எனவே இறை வேண்டலின் உச்சம் நற்கருணை என்று சொன்னால், இந்த நற்கருணை கரத்தில் தொடுதல், உள்ளே உட்கொள்ளுதல் நிறைவு என்று சொன்னால், அதன் ஆரம்பம் தன்னிலை உணர்தல். தன்னிலை உணர்தல், தன்னை அறிதல், தன்னுடைய பலகீனத்தை உணர்தல், தன்னுடைய பாவத்திற்காக ஆண்டவரின் பாதத்திலே போய் தன்னை, அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பிரசங்கம் முழுவதுமே அந்த நபருக்கு தான் நாம் உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியை சொல்ல வேண்டும். அந்த ஆள் சொன்ன வார்த்தை, அதை நான் ஒரு ஈகோ உள்ள ஆள், எனக்கு மானம்னா ரொம்ப பெருசு, என்னை யாரும் ஏய் அப்படின்னு கை நீட்டுறதுக்கு நான் விட மாட்டேன், என்னை எவனா கை நீட்டி நீ தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வச்சுவிட மாட்டேன், நான் அப்படி ஒரு மாதிரி ஈகோ நிறைந்த ஆள். ஆனால் அந்த பாவ சங்கீதனம் பண்ணல இல்லைங்களா, அந்த நற்கருணையை வாங்கிட்டு
நான் எனக்குள்ளே உணர்ந்துட்டு பாவ சங்கீதனம் பண்ணிவிட்டு என் வீட்டில் வந்து என் மனைவியை பார்த்து நீ வா உங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாட்களில் எனக்குள் நடந்த அந்த உடஞ்சி போகிறதுன்னு சொல்லுவாங்களா சாமி, நான் சுக்கு சுக்காக உடஞ்சிட்டேன். அன்னைக்கு உடஞ்ச அன்னைக்கு தான் நான் புதுசாக பிறந்தேன். பிரியமானவர்களே, ஒரு முட்டை உடைந்து குஞ்சு வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க, செத்துரும். ஒரு பனிக்கூடம் உடைந்து குழந்தை வெளியே வரலனா தாயையும் செத்துருவா, பிள்ளையும் செத்துரும். ஒரு விதைக்குள் இருந்து அந்த விதையை உடைத்து கொண்டு இந்த செடி வளர அந்த விதை அனுமதி கொடுக்கலன்னா அந்த செடி விதை காலியாயிரும். தன்னை உடைத்து கொள்வதற்கு ஒரு மனிதன் தயாராக இல்லை என்றால் உடைஞ்சு போறதுனா என்ன, நமக்குள்ளேயே நம்ம அப்படியே அப்படின்னு சரண்டர் ஆயிரணும். கரம் விரித்து இதயம் திறந்து, ஆண்டவரே என் தகப்பனே, நீ சொல்லியா நான் செய்கிறேன், நீ சொல்லி நான் செய்யாமலா இருக்க போறேன், எனக்கு இது கஷ்டம், என் ஈகோ இது தடுக்குது, என்னுடைய ஆணவம் எனக்கு உள்ள சொல்லுது, நீ பெரிய ஆளு, நீ வேற லெவலு, நீ அப்படி செய்யாத, நீ பணிஞ்சு போகாதன்னு சொல்லுது. ஆண்டவரே நான் ஓம் பிள்ளலா, எனக்குள்ள போராட்டம் நடக்கு, மன்னிச்சிடலாமா வேண்டாமா, விட்டு கொடுத்துடலாமா வேண்டாமா, சரி அப்படின்னு பணிஞ்சு பேரலாமா வேண்டாமா. போராட்டம் இல்லாத மனிதர்கள் இங்கே யாருன்னு சொல்லுங்க, போராட்டம் இல்லாத மனிதர்கள் இங்கே யாருன்னு சொல்லுங்க. எல்லாருடைய உள்ளத்திலும் யாரோ ஒருவரோடு நாம் போராடி கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியோடு நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி, அந்த அவமானத்தின் நிகழ்ச்சி, அல்லது அந்த ஏமாற்றத்தின் நிகழ்ச்சி, அல்லது அந்த வெறுப்பின் நிகழ்ச்சி, அல்லது அந்த வெற்றியின் ஆணவம் நம்ம அப்படியே காத்து வச்சிருக்கு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வசதி தெரியுமா அப்படின்னு எல்லாரையும். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்தில் உங்களை உடைவதற்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் நற்கருணையாய் மாறுகிறீர்கள். அப்போ இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் பூசையில் நற்கருணையை பார்க்குறேன், இதுக்குள்ள என்னையா நீ விஷயம் வச்சிருக்கிற, கடவுளே இதுக்குள்ள என்ன பெரிய பெரிய விஷயத்தை இதுக்குள்ள வச்சிட முடியும். அப்பந்தானே நீங்கள் நன்மை வாங்கும்போது பாருங்களேன், ஆட்கள் வரும், ஆமாம் ஆமாம் கொடுங்க கொடுங்க நேரம் ஆயிடுச்சு, கடை விறு 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 விறுன்னு நடக்கும். பிரியமானவர்களே, ஒரு சிலர் தான் அந்த நற்கரணை பக்கத்தில் வந்த உடனே அப்படியே அதை பார்த்து மெய் சிலிர்த்து அப்படியே நின்று வணங்கி கையில் வாங்கி அந்த ப்ராசஸை கான்சியஸாக செய்கிறவர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா நாங்கள் கொடுக்குறோம்ல, நீங்கள் ஒரு ஆள் தான் வாங்குறீங்க, அதனால் உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்தில் இருக்க ஆளை தெரியலைன்னா பின்னாடி இருந்து பார்த்தா யாராவது வாங்குறது தெரியும். முன்னாடி இருக்கிற ஆட்களாக இருந்திருந்தா இப்படி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு 50 பேர் வாங்குறது தெரியும், இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கொடுக்குறோம், இந்த ஊரில் மட்டுமில்லை பல ஊரில் போய் நாங்கள் கொடுக்குறோம். கொடுக்கும்போது அந்த நற்கருணையை வாங்குகிற ஆட்கள் அதில் என்ன ஒரு ஸ்பிரிட்டு காட்டுறாங்க, தன் உள்ளத்திலிருந்து என்ன ஒரு அதோட ஒரு இமோஷனல் பாண்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, ஒரு சிலர் நற்கருணையை வாங்குகிற பொழுது பிறந்த குழந்தையை கையில் வாங்குவதற்கு எவ்வளவு கவனத்தோடு இருப்பார்களோ. நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்க, பிறந்த குழந்தை 4 நாள் தான் ஆச்சு, உங்கள் கையில் கொடுக்காங்க, கொண்டா அப்படின்னு தூக்குவீங்களா? தூக்குனா அடுத்த தடவை உங்கள் கையில் கொடுப்பாங்களா? யோசித்து பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை என்பது உயிர், அதனால குழந்தை எல்லார் கையிலையும் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களை, நற்கருணை வாங்குகிற பொழுது கூட இது என் கடவுள் இல்லையா, என் ஆண்டவர் இல்லையா, எனக்கு மீட்பு தருவதற்காக வருகிற தெய்வம் இல்லையா, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த கையை நீட்டும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கையில் அது அப்படி அப்படி படும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உடம்புலாம் சிலிர்க்க வேண்டாம், உடம்புக்குள்ள அப்படியே ஒரு ஒரு மின் சக்தி, ஒரு அணு உடஞ்சிச்சுன்னா எப்படி உள்ள ஒரு பூரிப்பு வருமோ அப்படி வர வேண்டாம். எந்த நோய் இருந்தாலும் சரியாயிரும். கவுன்சிலிங்கில் திரும்ப நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம். உன் மூளையிலிருந்து உன் நரம்பு மண்டலம் வழியாக உனக்குள் பாய்ச்சப்படுகின்ற ஒரு ஆற்றல் உனக்கு நோயை குணப்படுத்துகிறது. நீங்கள் போடுறத மாத்திரை கிடையாது, இது போய் மூளையை தட்டும். மூளை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லப்படுகிற அந்த செய்தி கடத்தல் வழியாக ஒரு செய்தியை அனுப்பும்.
அந்த செய்தி தான் குணத்தை தரும். அதனால தான் நிறைய ஜெபம், நிறைய அந்த விடுதலையின் ஜெபம், நம்ம டெலிவரன்ஸ் பிரேயர் செய்கிற பொழுது நிறைய பேர் குணம் பெறுவதற்கு காரணம், தன்னை அறிந்து தன்னை மறந்து அப்படியே உச்ச நிலையில் அவர்களுக்கு ஜெபிக்கிற பொழுது இந்த மூளையில் இருந்து ஒரு கெமிக்கல் கப்புன்னு போகும். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரை தொடுகிற பொழுது அது நமக்குள் பாய்ச்சப்பட்டது என்றால் உங்களுடைய உடல் முழுவதும் மின்காந்த அலைகள் செலுத்தப்பட்டது என்று சொன்னால் நோய் தீர்வது மட்டுமல்ல, உன் கவலை, உன் கண்ணீர், உன்னுடைய இருட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு நொடியில் வெளிச்சம் கிடைக்கும். ஒரு நொடியில் உனக்கு விளக்கம் கிடைக்கும். இந்த திருப்பலி அவ்வளவு ஸ்ட்ரக்சர்டு ப்ரேயர், சாதாரண ப்ரேயர் அல்ல, சும்மா சாதாரணமாக வைக்கல. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நற்கருணை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே வெள்ளை நிறத்தில் ஒரு வட்ட வடிவத்தில், அவ்வளோதான், சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா. இது எதால் செய்யப்படுகிறது? உடைத்து தன்னை உடைப்பதற்கு அனுமதித்த கோதுமையால் தான் இந்த அப்பம் செய்ய முடியும். தன்னை உடைப்பதற்கு அனுமதிக்காத கோதுமையால் இந்த அப்பம் செய்ய முடியுமா? நீங்கள் நற்கருணையாய் மாற வேண்டும் என்றால் முதலில் நான் உடைபட வேண்டும். நான் பிறருக்கு உரு கொடுக்கிறது இருக்கட்டும், என் பிள்ளையை வளர்க்கணும், வளர்த்து ஆளாக்கணும், இந்த குடும்பத்தை நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், என் குடும்பத்தில் நான் தான் ஆளு, என் மனைவிக்கு நான் தான், என் கணவனுக்கு நான் தான், அவனுக்கு கூரே கிடையாது, நான் தான் பண பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்க்குறேன், வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு வரான், இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஆளு. நீங்கள் ஆளாக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்படி ஆளாக்கணும்னா உன் குழந்தையையோ பிள்ளையையோ மனைவியையோ அல்லது கணவனையோ அல்லது ஏதோ அல்லது ஒரு தொழிலையோ நீங்கள் எதை ஆளாக்க வேண்டும் என்று நீங்கள் ஒன்றாய் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்கள் உடைபடவில்லை என்றால், நீங்கள் நொறுக்கப்படவில்லை என்றால், நொறுக்கப்படுவதற்கு உங்களை நீங்கள் கையளிக்கவில்லை என்றால் இந்த அப்பம் வராது, இந்த நற்கருணை வராது. அவர் அழகாக சொன்னார், அதை நான் அவ்வளவு ஈகோவான ஆள், அப்படியே நொறுங்கிட்டேன் ஃபாதர், எனக்கு கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துச்சு, என்னை அறியாமலே அழுகையாக வந்தது. நானும் யோசித்து பார்த்தேன் ஃபாதர், என்ன திடீர்னு 12 வருஷமாக இல்லாமல் அந்த சாப்டரே நம்ம லைஃப்பில் மறந்துட்டோம். நம்ம மனைவியும் சண்டை போடலை, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கூட ரிமைண்டர் இருந்ததுன்னு சொல்லலாம். பிள்ளைங்களும் எதை பற்றியும் கவலைப்படலை, யாரும் நம்மகிட்ட பேசுகிறதில்ல, அவங்களும் ஃபோனை போட்டோம் அல்லது நல்ல நாள் கெட்ட நாள் வந்தோம்னு நம்மளை குடைச்சல் கொடுத்ததே கிடையாது. ஆனால் 12 வருஷம் கழிச்சு எனக்குள்ள என்ன நடந்தது? யார் செஞ்சா? இந்த கடவுள், இந்த நற்கருணை, இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் 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 வெடிக்கும், கிலோவாட்ஸா வெடிக்கும். அதுதான் பரவசத்தின் அனுபவம். அந்த பரவசம் இந்த நற்கருணை தருது. அதனால தான் கிளைமாக்ஸ்னு சொன்னா, உச்சம்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, உச்சம்னா என்னன்னு புரியுது இல்லைங்களா? எல்லாத்துலேயும் உச்சம் உண்டு, ஒரு உறவிலும் உச்சம் உண்டு. உறவின் உச்சத்தில் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னால் அவன் சொல்லுவான், டே அந்த பையன் நான் அடிபட்டு கிடந்துட்டேன், ஓடியாந்தான், எதுக்காப்புல லாரி, அவன் லாரியை கூட பார்க்கல, நான் விழுந்துட்டேனேன்னு ஓடியாந்தான், டே அப்படின்னு ஒன்று என் உடம்பு பார்த்தனா ஒரு நிமிஷம் அப்படியே செலுத்திடுது. அது அந்த நட்பின் உச்சம். உடம்புல அப்படி ஷாக் அடிக்கும். ஏன்? ஐயோ விழுந்து கிடப்பவன் யார்? பிரியமானவர்களே, அந்த பரவச வெடிப்பு உங்களுக்குள் நடந்தால் இந்த நற்கருணை கொண்டாட்டம் உச்சம். அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை, வெடிப்பின் உச்சத்தை, பேரின்பத்தின் உச்சத்தை உணர்வதற்காக இந்த நற்கருணை கொடுக்கப்படுகிறது. சிவா, பிரியமானவர்களே, ஆக்சுவலி அந்த ஆள் வரலான்னு அன்றைக்கி பிரசங்க இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுருக்காது, போயிருக்காது. ஆனால் அந்த ஆளை கடவுள் தான் அனுப்பி வச்சுருக்கணும், தலைப்பு சாமி கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அந்த நபரோடு பேசிய நேரங்கள், அதை தொடர்ந்து தியானித்த நேரங்கள் என்னையே நான் ஆய்வு செய்கின்ற நேரமாக இருந்தது. எனவே தயவு செய்து நீங்களும் கூட, பூசை எங்கேருந்து ஆரம்பிக்குது? வருகை பாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. எங்கே? பாவ சங்கீதன தொட்டியில் போய் முழங்கால் போட்டு, பாவ சங்கீதன தொட்டினா நான் மீண்டும் சொல்கிறேன், போய் சாமி நான் பாவியாக இருக்கிறேன், என்ன பண்ணேன், 4 வாரம் திட்டினேன், 2 கட்டாரத்தை பேசினேன், பிள்ளைகளை போட்டு அடித்தேன், வேறு என்ன சாமி, இதுக்கு பேர் பாவ சங்கீதனமே கிடையாது, இது ரோபோட்டு செய்கின்ற பாவ சங்கீதனம். நாங்கள் இந்த சிஸ்டரை வச்சு மரக்கேள்வி சொல்லி தருவோம்ல, அப்போ சின்ன வயசில் பேக்கப் மண்டையில் போட்டு விட்டாச்சுன்னா டமா டமா டமா
இது நக்கலுக்கு நான் சொல்லலை. ஒரு தடவை நடந்த சம்பவம் தான். ஒரு அம்மா வந்து சொல்லுது, என்ன சாமி செய்ய சொல்லுதியே, எல்லாரையும் திட்டினேன், எங்கள் அம்மாவெல்லாம் திட்டினேன். அந்த அம்மாவுக்கே வயசு 80. உங்கள் அம்மாவும் திட்டினியா, இப்போ என்னம்மா சொல்லுத, அது செத்து போய் எங்கள் அம்மா செத்து 15-20 வருஷத்துக்கு மேலாச்சு, இருந்தாலும் அது மண்டையில் வந்துக்கிட்டே இருக்கு சாமி திட்டினேன். இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் சேர்ப்பீங்க? இவ்வளோதான். எப்போ சொல்லி கொடுத்தது? அந்த அம்மா 12 வயசில் இருக்கும்போது நற்கருணைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தத இது மண்டையில் வச்சுட்டு 80 வயசு வரைக்கும் சொல்லிச்சுன்னா இதை எப்படி நீங்கள் உயிருள்ள நற்கருணையை நோக்கிய நகர்வுன்னு எப்படி சொல்லுவீங்க? எனவே பாவம் என்பது மட்டுமல்ல, அங்க அரை மணி நேரம் வந்தாலும் சொல்றான் அந்த ஃபாதர் எனக்கு உட்கார்ந்து விவிலியம் முழுவதும். பிரியமானவர்களே, உங்கள் குறை உங்கள் கரை. எனவே எது குறைவாக இருக்கிறது, எது பலகீனமாக இருக்கிறது, எது எனக்குள் இல்லாமல் இருக்கிறது, எல்லாவற்றையும் கலந்து பேசி திறந்து பேசி அந்த இடத்துல இருந்து தாகம் வரணும். ஆண்டவரே ஆண்டவரே நான் உண்மை வாங்கணும், நான் இப்போ நல்லா பேசிட்டேன், நல்லா உள்ள தயாரிச்சிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சக்தியை கொடு, ஆற்றலை கொடு. அன்னைக்கே அந்த பூசையிலே உங்களுக்கு நற்கருணை வாங்கி அது முழுசாக உள்ளே போய் உங்களுக்குள்ள அந்த வெடிப்பு, பேரின்ப வெடிப்பு நடந்தால் சந்தோஷம் இல்லையா? தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தின் காரியத்தில் நாம் நிற்கிறோம். இறைவேண்டலின் உச்சம் நற்கருணை. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை நாம் இப்போது ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு தந்தையே, முது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவர்கள் உமது திருமக்களை போல தங்களின் தாழ்ச்சியான வாழ்வால் உமக்கு சான்று பகிர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணக தந்தையே, நற்கருணையை பரிசாக பெற்றுக்கொண்ட நாங்கள் இத்திருவருட்சாதனங்கள் வழியாக எம் நாட்டில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை எங்கும் பரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கனிவுள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை போல நாங்கள் அனைவரும் தாழ்ச்சியுள்ள கொண்டவர்களாக பிறருக்கு தொண்டக்கூடிய கிறிஸ்தவர்களாக என்றும் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேடுங்கள் கண்டடைவீர் என்றவரே எம் இறைவா, உம் அருள் ஆசிரை பெற வேண்டி உம் பாதம் நாடி தேடி வந்திருக்கும் எம் அன்பிய குடும்பங்கள், பங்கு மக்கள், அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களின் குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் ஞானத்தோடும் படிக்கவும், வேலை வாய்ப்பு, திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் அனைத்தும் பெற்று மகிழ வரமருள வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, அதிசய மின்னல் மாதாவின் அவனால் திருப்பலியில் பங்கெடுக்க செய்து எமக்காக ஜெபித்த தந்தை புதுமை ஜோசப் ராஜன், பங்கு தந்தை ஜெகன்ராஜா அவர்களையும் தொடர்ந்து ஆசிர்வதித்து காத்தருள வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். பாவத்தில் பலவீனத்தில் மூழ்கிய நாம் நற்கருணையில் உடைபடவும் நற்கருணையால் உருவாகவும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்திட ஒப்பு கொடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, மின்னல் மாதாவின் திருத்தலத்தை தேடி வந்து உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தில் தங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு எடுத்து வைத்த இவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டோர் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். Maria
சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கிறோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறை பொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகிறீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகிறது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்பிற்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியை இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த 8வது நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற யோவான் அன்பிய குடும்பங்களையும், இன்றைய நாளில் ஆசன விருந்து கொடுக்கிற திருத்தல பணியாளர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும், இந்த நற்கருணை பவனில் நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அந்த திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயும் எங்கள் பாதுகாவலியமான அதிசய மின்னல் மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அருளானந்தர், புனித ராயப்பர் சின்னப்பர், புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தார், நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இறுதி ஜெபம் முடிந்தவுடன் நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்படுவார். நித்திய சுதிக்குரிய ஜெபத்தை சொல்லி நற்கருணை பாடலின் ஒரு அடியை பாடிய பிறகு நாம் இந்த நற்கருணை பவனிக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிற அலங்கார தேருக்கு நாம் செல்வோம். நற்கருணை ஆண்டவர் அலங்கார தேரில் வந்த பிறகு நாம் மூன்று பேராக பவனியாக நம்முடைய ஊரின் தெருக்களில் நற்கருணை ஆண்டவரை எடுத்து வரப்போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று மறையுரையில் தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள் சொன்னதைப் போல 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தையை உள்ளங்கையில் தாங்குகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்த மக்களிப்பு, ஆசீர்வாதம், மகிழ்வு, பூரிப்பு வருமோ அதே போல நம் உள்ளத்தில் மட்டுமல்ல, நம் இல்லங்களிலும் இதே நற்கருணை ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை பவனியாக கொண்டு வரப்போகிறோம். பிறந்த குழந்தைய முத உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வரும்போது எவ்வளவு சந்தோஷம், ஆசீர்வாதம் இருக்குமோ அதே போல் இந்த நற்கருணை ஆண்டவர் நம் ஊரில் உள்ள எல்லா தெருக்களிலும் இடங்களிலும் வந்து நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பக்தியோடு நீங்கள் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை பவனி முடிந்து அனைவரும் ஆலயத்திற்கு வருகிறோம். நற்கருணை ஆசீர்வாதம், இறுதி பாடல், பிறகு அனைவருக்கும் அசன விருந்து நடைபெறும். எனவே பவனியில் அப்படியே கலைந்து செல்லாமல் நற்கருணை பவனியில் முழுமையாக கலந்து கொண்டு இறுதியில் ஆலயத்திற்கு வந்து நற்கருணை ஆசீர்வாதத்தை முடித்து அசன விருந்தை உண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை பவனி நடைபெறுகிற பொழுது ஆலயத்திலிருந்து நம்முடைய திருத்தல பாடல் குழு உறுப்பினர்கள் பாடல் பாடி இறை வார்த்தையை வாசித்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள். நாம் பராக்குகளுக்கு, பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் பாடல் குழுவோடு இணைந்து பாடி ஜெபித்து ஜெப மனையை இந்த நற்கருணை பவனியில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். அருள்மிகு கன்னிமேடியரிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ள நாங்கள் எங்கள் சொற்களாலும் செயலாலும் அவரை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி பேரின்பத்தால் நிரப்பப்படுவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்